காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காக்னேட்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காம்போனன்ட் வந்து பிஹேவியரில் என்ன லெவலில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். லைக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் ஹியூமன் பீனாக யார் வேணா இருக்கலாம், அவங்களுக்கு பிஹேவியராக என்ன லெவலில் வெளியில் நமக்கு ஷோ ஆகுதுன்றதான் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நம்ம அது கொடுக்க போகிறோம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா, காக்னேட்டிவ் காம்போனன்ட் பார்த்தோம் இல்லையா, காக்னேட்டிவ் காம்போனன்ட்ல எப்போ இனிஷியேஷன் ஆகுது, காக்னேட்டிவ் காம்போனன்ட் மெமரி எந்த காம்போனன்ட் இருந்தாலும் உங்களுடைய மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட்டை வந்து தான் நம்ம வந்து ஒரு பேபி வந்து இருக்காங்கன்னா அவங்களோட மைல் ஸ்டோன் டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ பிஹேவியர்ன்றது நம்ம நடந்துக்கிற விஷயம். ஸோ அந்த காம்போனண்ட்டை இவங்க எப்போ வெளியில் படுத்துகிறாங்களோ அப்போ தான் தெரியும். சரிங்களா? இந்த காக்னேட்டிவ் காம்போனண்ட்டில் சம் வாட் இப்போ அட்டென்ஷன் மெமரி எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த காம்போனண்ட்லாம் ஏதோ ஒரு வகையால் சைக்கோசிஸாக இருக்கலாம், இல்லை நியூரோ ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எந்த ரிலேட்டடாலையும் இந்த காம்போனண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்போனண்ட் எல்லாமே அவங்கள ஒரு லெவலில் வந்து டம்பாக இருப்பாங்க. அது எதுவுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, வெளியில் ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரீகெயின் பண்ணுறது தான் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி.